ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நண்டு எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத A to Z வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் மேலே. ஏன்னா அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்கெல்லாம் போய்ட்டு வந்துச்சோ நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து மேலே இருக்க அழுக்கெலாம் போகிறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே அப்படியே நண்டுக்குள்ளே இறங்கிடும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை திறந்து மேலே இருக்கிற மூடியை வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான். அப்படி இழுத்தாலே வந்து மோடு மாதிரி வந்து வந்துடும். அப்புறம் 2 சைட்லேயும் நண்டோட 2 சைட்லேயும் வந்து ஒரு மாதிரி கீத்தாக இருக்கும். அதையும் வந்து ஈஸியாக கையாலே நல்லா அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு, நடுவில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். அதுக்கு நடுவில் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதையும் வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து நண்டு மோஷன் போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அந்த சும்மா மாவாட்டம் இருக்கும், அதை வந்து அப்படியே தண்ணியில் அலசி விட்டுறணும். சைடில் தான் வந்து நண்டோட வந்து சதைகள்லாம் இருக்கும், அதனால் அந்த சைடு ரொம்ப டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயே இருக்கிற அந்த இதே வந்து ஒரு 3 இது இருக்கா, அதை வந்து அதை வந்து நல்லா சின்னதாக வந்து பாதியாக வந்து முறிச்சு விட்றணும். ஏன்னா அது தேவையில்லை, அதில் எதுவுமே கிடையாது, சும்மா என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அது 2 சைடும் முறிச்சு விட்டுட்டு அந்த நீளமான 2 கால் வந்து அப்படியே விட்றணும். ஏன்னா அதுலேயும் வந்து சதைகள் அதிகமாக இருக்கும். அவ்வளோந்தான். ரொம்ப வந்து நம்ம நடுவில் ரொம்ப இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் இருக்கிற சதைகள்லாம் போயிடும். நண்டுக்கு முக்கியமே வந்து நடுவில் உள்ள சதைகள் தான். அதனால் நடுவில் ரொம்ப வந்து நம்ம ஓவராக வந்து ப்ரெஷர்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளோந்தான். இதுதான் நண்டு க்ளீன் பண்ணுற மெத்தட். இப்படி எல்லா நண்டையுமே வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ கடைசியில் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்களேன், எவ்வளோ நண்டு வாங்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. வேஸ்டேஜ் தான் அதிகமாக இருக்குது, நண்டு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. மொத்தம் 10 நண்டு இருக்குது. இது ரேட் பார்த்திங்கன்னா 300ரூபான்னு. ஆமாம், 300ரூபா. இப்போ என்னென்னா கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து நண்டை வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற கவிச்ச வாடையும் போயிடும், அதில் உள்ள நண்டில் இருக்கிற தேவையில்லாத கிருமிகளும் வந்து டெஸ்டாகி ஆயிரும். அதனால் வந்து அந்த மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக வந்து நண்டை வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இதை வந்து நான் வந்து காசு கொடுத்து 40 ரூபா கொடுத்து இவ்வளோ நாள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நானே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபைனலாக வந்து நண்டு வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு அப்படின்னா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து நம்ம குழம்புல இருக்கும்போதே நண்டு பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் வந்துடும். அப்படி இருக்கிறதுனாலே வந்து நண்டு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் குளிர்காலத்தில் வந்து நண்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து சளி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து நண்டு ரசம், நண்டு இதெல்லாம் சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக வந்து குணமாயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.